ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து லீட் கோட் ப்ராப்ளம்ல நம்ம வந்து ரோமன் டு இன்டீஜர் இந்த ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ண போறோம். இது ஒரு ஈஸி கேட்டகரி ப்ராப்ளம் தான். ஸோ நம்மளுக்கு ஒரு ரோமன் நியூமரல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரோமன் நியூமரல்ல அதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இன்புட்ல இங்க 3ன்னு ரோமன் நம்பர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ரோமன் நம்பர்ல இருக்கு. நம்மளுக்கு அவுட்புட் வந்து 3 வந்திருக்கு டெசிமல் நம்பர்ல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இன்புட் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லோட இண்டிகேஷன் வந்து 50. ஸோ அதனால 58. ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் என்னென்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு இந்த சிம்பிள் அண்ட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. 1 வந்து 1, 5 5, 10 10, எல் வந்து 50, சி வந்து 100, டி வந்து 500, எம் வந்து 1000. ஓகேவா? ஸோ அது போக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் 5க்கு முன்னாடி எனக்கு 1 இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வரும். ஏன்னா 1 5 இருந்ததுன்னா 1 கேன் பி பிளேஸ் பிஃபோர் 5 அண்ட் 10 டு மேக் 4 and 9. ஸோ 5க்கு முன்னாடி எனக்கு 1ஓ இல்லை 10க்கு முன்னாடி 1ஓ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 9ன்னு அதை எடுத்துக்கணும். இன்ஸ்டெட் அதை வந்து நம்ம என்ன சொல்றது, வேற ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்க முடியாது. 1 தனியா 10 தனியா அந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. 1 அதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 9ன்னு சொல்லி நம்மளுக்கு டெசிமல்ல பிரிண்ட் ஆகணும். எக்ஸ் கேன் பி பிளேஸ் பிஃபோர் எல். அதே மாதிரி தான் எல்க்கு முன்னாடி எக்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா 40 இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 100க்கு முன்னாடி எக்ஸ் இருந்ததுன்னா 90 இண்டிகேட் பண்ணுது. அதே தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க சிம்பிள் அண்ட் இட்ஸ் வேல்யூ வச்சு சப்போஸ் எனக்கு இன்புட் வந்து இப்போ நான் x1 இந்த மாதிரி 2 ரோமன் நியூமரல் அனுப்புகிறேன் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 22 வரும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி 22 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, எக்ஸோட கரஸ்பாண்டிங் இது வந்து 10. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட கரஸ்பாண்டிங் வந்து 10. அதுக்கப்புறம் 1க்கு 1 வந்திருக்கு, 22 வந்துருச்சு. ஓகேவா? சப்போஸ் இதுவே 24 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸ்ல நம்ம இதே லாஜிக் அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 10 10 வந்துடும். அதுக்கப்புறம் இங்க 1 இருக்கனால 1, அதுக்கப்புறம் இங்க 5 இருக்கனால 5. அப்போ இதெல்லாம் நம்ம சம் பண்றோம். இப்படி இப்போ பண்றோம்னா என்ன ஆயிடும், 26 ஆயிடும். கரெக்டா? ஏன்னா 10 + 10 20, 20 + 1 21, 26 ஆயிடுது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்கு, 24 இருக்கு. ஸோ நம்ம இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்மளால டைரெக்டாக சம் பண்ண முடியாது. நம்ம வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கணும். அதாவது நம்ம ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம வந்து வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு நான் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பொசிஷன் இருந்து நெக்ஸ்ட் பொசிஷன், அதாவது எனக்கு 1க்கு பக்கத்தில் இப்போ 5 இருக்கு அப்படின்னா நான் வந்து இது சம் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வந்து 1 இருக்கு அப்படின்னா -1 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ -1 பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு இந்த இடத்துல வரும்போது, ஏன்னா ஏன் மைனஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ்ல இருக்க பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸோட நம்பர் வந்து அதை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், இல்லாட்டினா ப்ளஸ் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோமன் நியூமரலோட இது வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ அதனால -1 பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்சர் என்ன வரும், 24 வரும். கரெக்டா? இன்கேஸ் நான் இப்போ 26 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸில் கரெக்டாக வருமானு பார்த்தோம்னா கரெக்டாக வரும். ஓகே? இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு 5 இருக்கு. 5க்கு நான் செக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நம்பர் அதை விட சின்ன நம்பராக இருக்கணும். சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா என்னால் ப்ளஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல +5 ஆகிடும். அப்போ இந்த நம்பர் பாருங்க, இதுதான் கடைசி நம்பர், இதுக்கு பக்கத்தில் நம்பரே இல்லை. அப்போ அதனால ஆட்டோமேட்டிக்காக 1 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 26 வந்துடும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதே லாஜிக் தான் நம்ம வந்து இன்னொரு நம்பருக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது என்ன நம்பர்னா இதுதான் அந்த ரோமன் நியூமரல் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க தேர்ட் கேஸ். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எனக்கு 1994 வரணும். ஓகேவா? நம்ம சும்மா இதோட வேல்யூஸை டைரெக்டாக இப்போ எம் என்ன, எம் வந்து 1000, சி வந்து 100, எம் வந்து 1000, எக்ஸ் வந்து 10. இப்படி டைரெக்டாக போட்டு நம்ம சம் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 2000, 2200, 2200 அண்ட் இங்கே ஒரு 16 இருக்கு, 2216 ஆயிடுச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வரணும், 1994 வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் படி இப்போ நான் எம் எடுத்திருக்கேன் அப்படின்னா எம்முக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து இதை விட சின்ன நம்பராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ எம் வந்து 1000, சி வந்து 100. ஸோ அதனால எனக்கு எம்மோட வேல்யூ 1000 வச்சுக்கலாம். ஓகே? +1000 ஆயிரும். நெக்ஸ்ட் சி கிட்ட வரும்போது சியோட வேல்யூ என்ன, 100. பட் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க எம் வந்து அதை விட பெரிய நம்பர். ஸோ இது வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ -100. ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே எம் பாருங்க, எம்மோட வேல்யூ வந்து 1000, அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து அதை விட சின்ன நம்பர் தான். ஸோ அதனால நம்மளுக்கு அதே 1000 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 10 இருக்கு, 10க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் சி இருக்கு. ஸோ இது அதை விட சின்ன நம்பர், முன்னாடி இருக்க நம்பரை விட இந்த நம்பர் சின்ன நம்பரா இருக்கு. ஸோ அதனால -10. இங்க பண்ணோம் இல்லையா, சிஎம்க்கு -100 வந்தது இல்லையா, அதே மாதிரி தான் முன்னாடி இருக்க நம்பர் வந்து அதை விட பெரிய நம்பரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் பண்ணும். அப்போ சி வந்து 100 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சி 100 ஆகிறதுக்கு முன்னாடி பக்கத்து நம்பர் செக் பண்ணுவோம், அது வந்து சின்ன நம்பரா தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அப்போ அது +100 ஆயிடுச்சு. இப்போ இங்க 1 இருக்கு, 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் அதை விட பெரிய நம்பர், அதனால 1க்கு பதிலா -1. ஓகேவா? ஸோ இங்க 5 இருக்கு, 5க்கு பக்கத்துல நம்பரே இல்லை. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 5 தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 1000 + 1000 2000, 2000 இந்த -100 +100 கேன்சல் ஆயிரும். 2000ல இருந்து -10 பண்ணும்போது 1990 வந்துடும். 1990 கூட +5 பண்ணும்போது 1995, -1ங்கும்போது 1994. அதனால தான் நம்மளுக்கு இந்த ரோமன் நியூமரலுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ லாஜிக் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோட ரோமன் நியூமரலை ட்ராவல்ஸ் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்க நம்பர், அதாவது ரைட் சைடில் இருக்கிற நம்பர் வந்து இதை விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் பொசிஷன்ல இருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு மைனஸ்ல ஆட் ஆகணும், நம்பர் கூட பிளஸ்ல ஆட் ஆகக்கூடாது. பிளஸ்ல ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ராங் ஆன்சர் வரும். இந்த லாஜிக் தான் நம்ம வந்து கோட்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ரோமன் டு இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரிங் இந்த யூசர் கொடுக்குறாங்களோ, இப்போ இந்த இன்புட்ல வந்து இன்புட் வந்து எனக்கு 28 27 இருக்கு. ஸோ அந்த இன்புட் வந்து எனக்கு இங்கே வரும். அதுக்கு நான் ஒரு மேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு எந்தெந்த சிம்பிளுக்கு என்ன வேல்யூங்கிறது எனக்கு இதில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால மேப்ல வந்து கேரக்டர் இன்டிஜர்னு இருக்கு. கேரக்டர் வந்து அந்த ரோமன் கேரக்டர்ஸ் எல்லாமே, இன்டிஜர்ஸ் வந்து அது என்னென்ன இன்டிஜர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுதோ அது. இப்போ இன்ட் நம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம், அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஸோ லென்த் வந்து என்னன்னா இந்த எஸ்ஸோட லென்த் எவ்வளோங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 5 தான் வந்து லென்த்ல வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரிங்கை தான் டிராவல்ஸ் பண்ணும். அதனால நான் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் இன்ட் I is equal to 0, I less than s dot length. அத length வந்து ஆல்ரெடி எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ length I plus plus. ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்து இப்போ இந்த நம்ல வந்து ஜஸ்ட் நான் வர எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் டைரக்டா நான் சம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம் இஸ் ஈக்குவல் டு ஓகே நம் பிளஸ் சம் பண்றேன். எதை சம் பண்றேன் அப்படின்னா இந்த இப்போ எனக்கு எந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு, இந்த எஸ்ல தான் இருக்கு. அப்போ எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐனா எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐல எனக்கு 0th பொசிஷன்ல 10 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் தான் வந்து எனக்கு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம எதுல இருந்து ரிவீல் பண்ணுவோம், இந்த ரோமன் மேப்ல இருந்து. ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், ரோமன் மேப் டாட் கெட் ஆஃப் உள்ள வந்து நம்மளுக்கு எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ இருக்கு இல்லையா, அது போடணும். எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ. ஓகே, ஸோ நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ கொடுக்குறோம். இது ஷார்ட் ஹேண்ட்ல எப்படி எழுதிக்கலாம்னா நம் பிளஸ் ஈக்குவல் டு ரோமன் மேப் டாட் கெட் எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ டேரெக்டாக கொடுத்துட்டு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்னா 27ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் இப்போ பாருங்க 10 10 10 அந்த லாஜிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக் நான் என்ன அப்ளை பண்ணல. ஸோ அதனால இதை ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த எரர்லாம் போக வச்சுக்கலாம். கேரக்டர் கமா இன்டீஜர். ஓகேவா? ஸோ ஹேஷ் மேப் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, 27க்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இன்கேஸ் நான் வந்து இப்போ வந்து 24 கொடுக்குறேன் இல்லைனா 29 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 10 10 20 20 அதுக்கப்புறம் 9 பிரிண்ட் ஆகணும். பட் ஆனால் இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா 31 பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இன்னும் அந்த லாஜிக் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 31 பிரிண்ட் ஆகுது, which is wrong. நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 29 பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து சம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செக் பண்ணோம். நம்ம வந்து இதில் நம்மள சம் பண்ணுறோம். சம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணுறோம், எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ தானே பண்ணுறோம். இஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ, நான் அது வந்து ஒரு எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐயை வந்து நான் ஒரு இதில் வச்சிடுறேன். எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ
அதை வந்து ஒரு கேர் வேரியபிளில் வச்சிடுறேன். கேர் கரண்ட்டாக இருக்கிற எனக்கு கேரக்டர் அதான். கரண்ட்டாக எனக்கு இப்போ பாஸ் பண்ணுற கேரக்டர் வந்து இப்போ 10 அப்படின்னா அந்த கரண்ட் கேரக்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டர் வந்து அதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, பக்கத்தில் இருக்கிற கேரக்டர் வந்து 10 இருக்குது. ஸோ இதை விட இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த கேஸில் நான் சம் பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணணும். அந்த லாஜிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அது பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரோமன் மேப் டாட் கெட் ஓகே கரண்ட் கேரக்டர். ஓகே, அது வந்து லெஸ் தென் பக்கத்தில் இருக்க கேரக்டராக இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ லெஸ் தென் ரோமன் மேப் டாட் கெட் உள்ள வந்து எஸ் டாட் கேரட் ஆஃப் கரண்ட் கேரக்டரில் இருக்கிறது ஐ பொசிஷன். அப்போ பக்கத்தில் இருக்கிற கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், அதை விட +1 இருக்கும். அப்போ அதனால எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ +1. இந்த ரெண்டு கண்டிஷனும் இந்த ஒரு கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து நம்பரில் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். டோட்டல்ல இருந்து நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கேரக்டர் இப்போ 1 இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி 20 இருக்கும். 20லேருந்து இதை -1 பண்ணால் நம்மளுக்கு 19 கிடைச்சிரும். அது கூட அடுத்து 5 வரும்போது 19 + 5 24 கிடைக்கும். ஸோ அதனால நம் மைனஸ் அந்த பர்டிகுலர் கரண்ட் கேரக்டரோட வேல்யூ. ஓகே, ஸோ அது பண்ணுறோம். இல்லாட்டினா எல்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் நான் ஃபார்மேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கரண்ட் கேரக்டருக்கு பக்கத்தில் இருக்க கேரக்டர் +1ல இருக்க கேரக்டர் அது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுறோம், இல்லாட்டினா ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன ஆகும் பார்க்கலாம். எனக்கு அவுட்புட் வராமல் ஒரு எக்ஸெப்ஷன் வரும். இப்போ பார்க்கலாம் என்ன எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன். எதனால அப்படின்னா இந்த லைன் நம்பர் 21ல தான், அதாவது நம்ம இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு இதே ப்ராசஸ் வந்து எல்லா ஃபார் லூப்க்குள்ள எல்லா இண்டெக்ஸ்க்குமே நடக்கும். அப்போ எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு இங்கே வரும்போது என்ன ஆகும், கரண்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கும், 0 1 2 3 இருக்கும். அப்போ 3ங்கும் போது எனக்கு 3 + 1ஓடது வச்சு செக் ஆகும். செக் ஆகும்போது எனக்கு எஸ் டாட் கேரட் ஆஃப் 1 + 1ங்கும் போது 4ங்கும் போது எனக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல கேரக்டரே இல்லை, அதனால தான் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அடிக்குது. அதை நம்ம இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், முதல்ல இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும், இந்த I + 1 இருக்கு இல்லையா, அது வந்து லெஸ் தென் லென்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். முதல்ல I + 1 வந்து லெஸ் தென் அந்த டோட்டல் லென்த்தாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் டோட்டல் லென்த் வந்து 1 2 3 4. நம்மளுக்கு இங்கே கரண்ட் கேரக்டர் போது 3 வரும்போது 3 + 1ங்கும் போது 4. இது லெஸ் தென் லென்த்தே கிடையாது. ஸோ அதனால எனக்கு இது உள்ளேயே போகாது. ஓகே, ஓகேவா, ஸோ அந்த கேஸில் எனக்கு பக்கத்தோட வரைக்கும் செக்கே பண்ணாது, டைரெக்டாக எனக்கு இந்த எல்ஸ் பார்ட்டில் போய் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா 29 கரெக்டாக வருது. ஸோ நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, MCM அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பர் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இப்போ. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல CMன்னு இருக்கனால எம்மோட வேல்யூ 1000, சியோட வேல்யூ 100. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், 900 ஆயிரும். 1903ன்னு வரணும். ஓகேவா, என்ன அவுட்புட் வருது பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் இதோட லாஜிக். இந்த லாஜிக் அப்படியே நம்ம வந்து லீட் கோடில் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கோட் லாஜிக் தான் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, எல்லாமே கேஸ் 3யும் அக்செப்ட் ஆயிருக்கு. இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஜிக். MCM XC1Vன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலையா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு 1094. ஸோ சப்மிட் பண்ணலாம். இதில் எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக சப்மிட் பண்ணலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.